Good morning students. Last classல வந்து நம்ம 5.1 பார்த்தோம். சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அதில் 1 வேர்ட்ஸில் 2 டவுட் இருந்துச்சு அப்படி தானே. ஸோ இப்போ நம்ம அதை வந்து சம்மரியில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா, சம்மரியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 angles which have a common vertex and a common arm whose interior do not overlap are called adjacent angles. Adjacent angles அப்படின்னா காமன் வெர்டெக்ஸ் இருக்கும், காமன் ஆர்ம் இருக்கும், காமன் இன்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன செய்யாது, இருக்காது. சரியா? ஸோ செகண்ட் ஒன், the adjacent angles that are supplementary are called linear pair of angles. The adjacent angles that are supplementary, இதுதான் அந்த ஒன் வேர்டில் இருந்துச்சுல, ரெண்டும் 180 டிகிரியை மேக் பண்ணிச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான், ஆக்சுவலாக அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான். லீனியர் பேர் இல்லை அப்படி சப்ளிமெண்ட்ரி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னு எழுதலாம். சப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், லீனியர் பேருன்னு தான் என்ன செய்யணும், எழுதணும். சரியா? தேர்ட் ஒன் பாருங்கள். the sum of all the angles formed at a point on a straight line. straight லைனில் sum of all angles என்ன வரும், 180 டிகிரி. அதே இது எனி பாயிண்டில் sum of the angles என்ன வந்துடும், 360 டிகிரி. சரியா? ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் சர்க்கிள் 180 டிகிரி, 360 டிகிரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கிள். ஸோ சர்க்கிளில் 360 டிகிரி. ஓகேயா? நெக்ஸ்ட், when two line intersect each other, two pair of non-adjacent angles formed are called vertically opposite angles. Two lines intersect each other, two pair of non-adjacent angles. இப்போ டூ லைன்ஸ் வந்து கட் பண்ணுது நமக்கு. சரியா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை எடுக்காமல் இந்த ஆங்கிள்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னது, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னது, ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ 1 2 3 4 அப்படின்னு எடுத்தோம்னா 1 3 ஈக்குவல், அதே மாதிரி 2 4 ஈக்குவல். ஓகேவா? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? நெக்ஸ்ட், a transversal is a line that intersects two or more lines at distinct points. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த டிரான்ஸ்வர்சல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். சரியா? டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா ஒரு 2 parallel லைன்ஸ் இருக்குது, இல்லை 3 parallel லைன்ஸ் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். 2 parallel லைன்ஸ் இருக்குது. இந்த லைனை வந்து எனி லைன் 2 distinct பாயிண்டில் என்ன செய்யுது, கட் பண்ணுது. இப்போ இந்த பாயிண்ட்லையும் இந்த பாயிண்ட்லையும் என்ன செஞ்சுருக்கேன், இந்த 2 லைன்ஸை உங்கள் லைன் வந்து என்ன செய்யுது, கட் பண்ணுது. அதுதானே? இப்போ இதை தான் என்ன சொல்லுவோம், நம்ம டிரான்ஸ்வெர்சல்னு சொல்லுவோம். இந்த லைனை தான் என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்வெர்சல்னு சொல்லுவோம். இப்போ 2 parallel லைன்ஸை வந்து ஒரு லைன் கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆங்கிள்ஸ் கிடைக்கும். 8 ஆங்கிள்ஸ் கிடைக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1 இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். சரியா? அதே மாதிரி இங்கே 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 இங்கே. சரியா? இப்போ 8 ஆங்கிள்ஸ் வந்து என்ன ஆகும், உருவாகும். சரியா? இந்த ஆங்கிள்ஸை வந்து எப்படி, எதெல்லாம் ஈக்குவல், இதில் இதெல்லாம் வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். சரியா? when 2 parallel lines are cut by a transversal. சரி, இப்போ நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள்ஸ்க்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? உங்களுக்கு புக்கில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இதை வந்து கலர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரியா? இதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சேம் பொசிஷனில் இருக்கும் பாருங்கள். இந்த 1 அப்படின்னா இங்கே 5, இங்கே 2னா 6, 3னா 7, 4னா 8. இதெல்லாம் வந்து என்ன ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரியா? இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
சரியா? அதே மாதிரி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த 3 4 6 5 3 4 5 6 இந்த 4மே என்னது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ்லேயே வந்து ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லும்போது 6ம் 4ம் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், 3ம் 5ம் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு என்ன சொல்லுவோம்? 1 2 7 8 தான் என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸுக்கு வந்து ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லும்போது 1ம் 7ம் 2ம் 8ம். இப்போ இது என்ன பண்ணலாம்? நம்ம ஈக்குவல்னு சொல்லலாம். சரியா? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரியா? அதே மாதிரி பாருங்கள், இன்டீரியர் ஆங்கிள்ஸ்லேயே வந்து ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல், சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ்லேயே சேம் சைடு அதோட சம் வந்து என்னது சப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரினா என்ன அர்த்தம்? 180 டிகிரி. இந்த ரெண்டே ஆட் பண்ணோன்னா என்ன வந்துடும்? நமக்கு 80 டிகிரி கிடச்சிரும். சரியா? அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்லேயே சேம் சைடு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்லேயே சேம் சைடு என்ன சொல்லலாம்? நம்ம சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சப்ளிமெண்ட்ரினாலே 180 டிகிரி. இப்போ இதை தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்? சம்மில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸில் கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா என்ன பண்ணலாம்? நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், டிரான்ஸ்வர்சல். டிரான்ஸ்வர்சல் இஸ் எ லைன் தட் இன்டர்செக்ட் 2 lines at distinct point. இந்த எல்லை தான் டிரான்ஸ்வர்சல் நம்ம சொல்கிறோம். ஏபிங்கிற பாயிண்டில் என்ன செய்யுது? இந்த 2 லைன்ஸை கட் பண்ணுது. இது எம்ங்கிற லைன், இது என்னங்கிற லைன், இது எல். இதுதான் டிரான்ஸ்வர்சல். இது வந்து எம்ஐ என்னையும் ஏபி அப்படிங்கிற ஒரு 2 distinct பாயிண்டில் என்ன செய்யுது? கட் பண்ணுது. சரியா? இப்படி கட் பண்ணுறதுனால நமக்கு 8 ஆங்கிள்ஸ் மேக் ஆகுது. ஓகேவா? ஸோ 8 ஆங்கிள்ஸ் மேக் ஆகுது. இதில் வந்து எதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1ம் 5ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 2ம் 6ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 3ம் 7ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 4ம் 8ம் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். சரியா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அவங்க கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மரியில் பார்த்தோம் இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே என்னது? இப்போ 1ம் 5ம் ஈக்குவல், 2ம் 6ம் ஈக்குவல், 3ம் 7ம் ஈக்குவல், 4ம் 8ம் ஈக்குவல். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் சேம் கலரில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். சரியா? இன்டீரியர் சேம் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இதுவும் சேம். இதை வந்து கோ இன்டீரியர் அண்ட் கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதே மாதிரி சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது, சேம் சைடு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடைய சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து என்ன வந்துடும்? சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு வந்துடும். 180 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். சரியா? நமக்கு இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்தோம், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்தோம். அதில் இதெல்லாம் வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அப்படி தானே? இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? வேணால் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்படி தானே? ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு நம்ம சுற்றி சுற்றி 8 ஆங்கிள்ஸுமே நம்ம என்ன செஞ்சிடலாம்? ரிமைண்டர் 7 ஆங்கிள்ஸுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எல்லாமே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, அதே மாதிரி 125 டிகிரி. அப்போ இங்கேயும் 125 டிகிரி தான் வரும். அப்படி தானே? இப்போ இங்கே எக்ஸ் டிகிரி, அப்போ இங்கே 48 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து 48 டிகிரி தான் வரும். இங்கே 138 டிகிரி, அப்போ எக்ஸ் வந்து 138 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் நம்ம சம்மரியில் பார்த்தோம்ல. ஸோ அதுதான் இங்கே ரெண்டு ஆக்டிவிட்டிலையும் ட்ரை திஸ்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். சரியா? அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல்.
இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். இன்டீரியர் alternate interior angles are equal. Alternate interior angles are equal. சரியா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் பாருங்க, alternate exterior angles. Alternate exterior angles are equal. ஓகேவா? இங்கே எந்த வேல்யூ கொடுக்குமோ அதே தான் இங்கேயும் வரும். இங்கே எந்த ஆங்கிள், இங்கே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதான் இங்கேயும். சரி, alternate interior angles are equal. Alternate exterior angles are equal. பாருங்க, இங்கே 127 டிகிரி. அப்போ alternate interior angles. ஸோ இதே 127 தான் இங்கேயும் வரும். சரியா? இது வந்து என்ன வந்துடும்? alternate exterior angles. ஸோ இது வந்து 2 லைன், இது வந்து transversal. அப்போ இந்த ரெண்டும் என்ன வந்துடும்? alternate exterior angles 46 டிகிரி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவிட்டி பாருங்கள். இங்கே 55 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரியா? இங்கே 125 டிகிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். 125 30 + 50 அந்த 180 டிகிரி. ஸோ சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன வந்துடும்? சப்ளிமெண்ட்ரின்னு வந்துடும். சரியா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது? 180 டிகிரி. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. சரியா? each pair of interior angles that lie on the same side of the transversal are supplementary. சரியா? அதே மாதிரி கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அதே மாதிரி சேம் சைடு இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 180 டிகிரி. ஸோ ஈச் பேர் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் தட் லை ஆன் த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் ஆர் சப்ளிமெண்டரி. இதெல்லாம் நமக்கு சம்முக்கு யூஸ் ஆகும். சரியா? சரி, இப்போது எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? ஈஸியாக தான் இருக்கும். சரி, அந்த ட்ரை திஸ் பார்த்துடலாமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ 33, இங்கே என்ன வரும்? அப்போ 180, ரெண்டும் ஆட் பண்ணால் 180. அப்படி தானே? இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சப்ளிமெண்ட்ரி தானே? இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சப்ளிமெண்ட்ரி. ஸோ 180, ரெண்டும் ஆட் பண்ணால் 180. அப்போ 180லேருந்து 33 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். என்ன வந்துடும்? 7. ஸோ 7, இங்கே ஆல்ரெடி 7 தான் இருக்கும். 7 - 3 4, 147 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 147. நம்ம செஞ்சுருக்கிறது கரெக்டானு பார்க்கணுன்னா 147ஓட 33 ஆட் பண்ணி பாருங்கள், 180 டிகிரி கிடச்சிரும். சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 147 டிகிரி. எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? x is equal to 147 டிகிரி. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 132 டிகிரி இருக்குது. இங்கே என்ன வரும்? ஆட் பண்ணால் என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். அப்போ அதில் 132 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 8 4 48 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ 48 டிகிரி. நீங்கள் செஞ்சுருக்கிறது கரெக்டானு பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? இதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள் பார்ப்போம். 180 வந்துட்டா? இது வந்து செக் பண்ணுறோம் நம்ம. சரியா? செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 180 கிடைக்கா அப்படின்னு பார்க்கும். சரியா? ஸோ எக்ஸோட வேல்யூ 48 டிகிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸில் எதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு கேட்டிருப்பாங்க, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு கேட்டிருப்பாங்க, அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போகலாமா? எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாமா? சரி, இப்போ 5.2 பாருங்கள். எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் த ஃபிகர் நேம் த மார்க்டு பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். மார்க்டு பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ 1ம் 2ம் இது வந்து என்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1ம் 2ம் என்ன ஆங்கிள்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து என்ன ஆங்கிள்ஸ்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு தெரியுது நமக்கு. அப்படிதானே? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். சரி, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் சேம் சைடு இருக்குது. அப்படி தானே? அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் சேம் சைடுன்னு எழுதிடலாமா? இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். ஆனால் என்ன வந்துடும்? ஆல்டர்னேட் சைட்ஸ்ன்னு வந்துடும். அப்படி தானே?
ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இது என்ன பண்ணலாம், பார்த்தோன்னே தெரியுது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்டீரியர் ஆங்கிள்ஸ், சேம் சைட் ஆன் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுல, நிறையா கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கொஞ்சம் இப்படி திருப்பி வைங்க பார்க்கலாம். ஸோ இந்த 2 லைனை எடுத்துக்கோங்க, இந்த லைன் கட் பண்ணுதுன்னு எடுத்துக்கோங்க, இது டிரான்ஸ்வர்சல்னு எடுத்துக்கோங்க. அப்போ 1 2 என்ன வந்துடும், ஓக்யூங்கிற 2 லைன்ஸ், என்னங்கிறது டிரான்ஸ்வர்சல். ஸோ 1 2 என்ன வந்துடும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இல்லை ஒரு 2 சம் நான் செய்கிறேன், ரிமைண்டர் சம்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். இப்போ இது என்ன ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்படி தானே, கரஸ்பாண்டிங் தான். எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இங்கே 35னா இங்கேயும் 35 தான், இங்கே 65னா இங்கேயும் 65 தான், 145னா இங்கேயும் 145 தான், இங்கே 135னா இங்கேயும் 135 தான். இப்படி போட்டாலே என்ன அர்த்தம், 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸா, இன்டீரியர் ஆங்கிள்ஸா, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸா, ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸாங்கிறத முதல் என்ன செய்யணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சம்மரியில் பார்த்த மாதிரி எதெல்லாம் ஈக்குவல் நமக்கு தெரியும். அப்படி தானே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஈக்குவலாக இருக்கும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் ஈக்குவலாக இருக்கும், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் ஈக்குவலாக இருக்கும். அப்படி நம்ம படிச்சிருக்கோம்ல, அதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், பண்ணணும். சரியா? இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த மெஷர்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஒய் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். அப்போ எப்படி இருக்கும், ஈக்குவலாக தானே இருக்கும். இப்போ இங்கே 28னா இங்கேயும் ஒய்யோட வேல்யூ 28 டிகிரி. ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். இங்கே 58 டிகிரினா ஒய்யோட வேல்யூ 58 டிகிரி. ஹியர் 123 டிகிரினா ஒய் இஸ் ஈக்குவல் டு 123 டிகிரி. given 108 degree we get y is equal to 108 degree. Okay wow. So understand the concept. Okay, next fourth sum, listen carefully. Find the measures of angle z in each of the following figure. Same side interior angles. So same side interior angles அப்படினு சொல்லும்போது supplementary நம்ம படிச்சிருக்கோம் அப்படிதானே. So supplementaryங்கும் போது z plus 31 degree is equal to 180 degree. 180 degree. அப்படிதானே. So z is equal to 180 degree minus 31 degree. 180 டிகிரியில் 31 டிகிரியை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 149 டிகிரி. ஸோ z is equal to 149 டிகிரி. இப்போ நீங்கள் செஞ்சுருக்கிறது கரெக்டாக செக் பண்ணணுன்னா 149 டிகிரி, இசட்டோட வேல்யூ 149 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. 31 டிகிரி ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கணும், 180 டிகிரி கிடைக்கணும். சரியா, கிடைக்குதா? ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி இசட்டையும் 135 டிகிரியும் பாருங்கள். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் கிடையாது, என்னது சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஆர் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கணும். அப்போ இசட்டோட வேல்யூ என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்களா, இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்களா. அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், சேம் சைடு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போ என்ன வந்துடும், 101 டிகிரின்னு வரும். இப்படி தானே, இதோட வேல்யூ என்ன வந்துடும், 101 டிகிரி வந்துடும். சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் என்ன வந்திருக்கு,
சேம் சைடு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படி தானே. அப்போ 22 டிகிரியையும் இசடையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். இப்போ இதே மாதிரி கண்டுபிடிச்சிருவீங்களா? ஸோ இதெல்லாம் ஹோம் ஒர்க்கு சரியா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஏ இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிகர். ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம எல்லாத்துலேயுமே ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு சம் மட்டும் செய்கிறேன். ரிமைண்டர் சம்ஸை என்ன செஞ்சுருங்க, ஹோம்ஒர்க்காக செஞ்சுருங்க சரியா? சரி, இப்போ பாருங்கள் 3A இங்கே வந்து 126. இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படி தானே? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தானே? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தானே? அப்போ 3A இஸ் ஈக்குவல் டு 126 டிகிரி. ஸோ ஏயோட வேல்யூ என்ன வரும்? 126 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 4 3s are 12, 2 3s are 6. ஸோ என்ன வந்துடும்? 42 டிகிரின்னு வந்துடும். ஸோ ஏயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 42 டிகிரி. ஓகேவா? இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறதுனால டைரெக்டாக நம்ம எடுத்து எழுதிட்டோம் சரியா? இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஸோ சப்ளிமெண்ட்ரி. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். அப்போ 4A + 13 + 135 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு எழுதி அதுலேருந்து என்ன செய்யணும்? ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்டீரியர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் சரியா? அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள். அப்போ 180 டிகிரி சப்ளிமெண்ட்ரி தானே? 180 டிகிரி. அப்போ என்ன பண்ணணும்? இது வந்து 90 டிகிரின்னு தெரியும். 6A + 90 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்படி கண்டுபிடிக்கணும் சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும் சரியா? 6th சம் பார்க்கலாமா? 6th சம் பாருங்கள், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ ஈக்குவல். ஈக்குவல் தானே? ஈக்குவலுங்கும் போது என்ன வந்துடும்? ஈக்குவேட் பண்ணுங்கள். 2x + 15 இஸ் ஈக்குவல் டு 3x - 40. எக்ஸ் அங்கே கொண்டு போங்க, 40 எங்கே கொண்டு வாங்க, 40 + 50 3x - 2x. இப்போ எங்கே சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துடும்? எக்ஸ் வந்துடும். இதை ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? 55ன்னு வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ 55 டிகிரி. அது மாதிரி இங்கே பாருங்கள், ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 180 டிகிரி. ஏன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சேம் சைடு இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்? 3x + 20 + 2x - 50 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி சரியா? இப்போ எக்ஸ் ஆட் பண்ணுங்கள், 5xன்னு கிடைக்கும். 20 - 15 5 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 5x வந்து என்ன வந்துடும்? 180 டிகிரி என்ன வந்துடும்? இந்த +20 - 15 என்ன வந்துடும்? +5ன்னு வந்துடும் சரியா? +5 ஓகேவா? ஸோ +5 வந்துடும். அதனால் நம்ம இங்கே வரும்போது -5. -5ங்கும் போது 175 டிகிரி. 5x வந்து 175 டிகிரி அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? இதை 5ஆல் டிவைட் பண்ணணும். 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 5s are 15. ரிமைண்டர் 2 25 ஆயிரும். 5 5s are 25. ஸோ எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி. எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் எக்ஸ் இன் போத் த ஃபிகர்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், அன்பு ஹேஸ் மார்க்டு த ஆங்கிள்ஸ் ஆஸ் shown below in 1 and 2. செக் வெதர் போத் ஆஃப் them ஆர் கரெக்ட், கிவ் ரீசன். இங்கே பாருங்கள், அன்பு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கான். இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளை. இது வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன செஞ்சுருக்கான்? மார்க் பண்ணியிருக்கான். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸு ஈக்குவலாக இருக்கும் அப்படி தானே? ஆனால் இங்கே வந்து என்னது? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக கொடுக்காம சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸாக ஈக்குவலாக கொடுத்துருக்கான். ஸோ இட் இஸ் ராங். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரீசன் எழுதணும் சரியா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம ரீசன் எழுதணும். அப்படி இல்லைன்னா சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லி என்ன செய்யணும், ரீசன் எழுதணும். சரியா? சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்டரி அப்படின்னு என்ன செய்யணும், ரீசன் எழுதணும். சரியா? இப்போ இதை ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரி வருமா, 180 டிகிரி வருமா, வராதுல்ல. ஸோ இட் இஸ் ராங். அது மாதிரி இங்கே பார்க்கும்போது என்னது, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படி தானே, இந்த ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இந்த ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தானே இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவலாக நோட் பண்ணல. சரியா? ஸோ இட் இஸ் ராங். ஸோ ரீசனும் எழுதிருங்க. சரியா? அடுத்து பாருங்கள், 8 பாருங்கள், மென்ஷன் டு ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வேர் வி யூஸ் பேரலல் லைன்ஸ். ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் நம்ம பேரலல் லைன்ஸ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ரயில்வே ட்ராக் எடுத்தோன்னா எப்படி இருக்கும், பேரலல் லைன் இருக்கும், அப்படி தானே. ஸோ நம்ம டோரில் நம்ம விண்டோஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே க்ரில்லாம் இருந்துச்சுன்னா அதில் என்ன செஞ்சுருப்போம், நம்ம பேரலல் லைன்ஸ்லாம் என்ன செஞ்சுருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம், அப்படி தானே. ஸோ ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் இருக்கிற பேரலல் லைன்ஸ் ரெண்டு என்ன செய்யணும், எழுதணும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், 9th one, 2 parallel lines are intersected by a transversal. What is the minimum number of angles you need to know to find the remaining angles? Give reason. இப்போ ஒரு 2 lines parallel lines இருக்குது, 2 parallel lines இருக்குது, ஒரு transversal கட் பண்ணுது. இதில் வந்து எத்தனை ஆங்கிள்ஸ் கொடுத்தோன்னா நம்ம எல்லா ஆங்கிள்ஸையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மினிமம் எத்தனை ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா ஆங்கிள்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோங்களேன், 120 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. இது 120 டிகிரி அப்படின்னா இங்கே என்ன வந்துடும், 120 டிகிரி. சரியா? சரி, இங்கே 120 டிகிரினா இங்கே என்ன வந்துடும், 120 டிகிரி. சரியா? இங்கே 120 டிகிரினா இங்கே என்ன வந்துடும், 120 டிகிரி. இப்போ 4 ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரிமைண்டர் ஆங்கிள் பாருங்கள், இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும், நமக்கு 180 வரணும். அப்போ இந்த ஆங்கிள் என்னது, 60 டிகிரி அப்படியே நம்ம எழுதணும்னா, அப்போ இங்கே 60, அப்போ இங்கே 60, இங்கே 60. ஸோ எல்லா ஆங்கிளுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்லி ஒன் ஆங்கிள் நீடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரிமைனிங் ஆங்கிள்ஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, அப்புறம் ஒன் வேர்ட் மட்டும் பார்த்துடலாம். Adjective type questions. A line which intersect 2 or more lines in different points is known as transversal. So definitionல இருக்கு நமக்கு, அப்படி தானே. நெக்ஸ்ட், இந்த given figure angle A and B are, ஏயும் B என்னது, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு தெரியும், alternate exterior angles. Alternate exterior angles. ஓகேவா? நெக்ஸ்ட், which of the following statements is always true when parallel lines are cut by a transversal? Which of the following statement is always true? எப்போவுமே ட்ரூவாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. parallel lines are cut by a transversal. parallel lines வந்து ஒரு transversal கட் பண்ணிச்சு அப்படின்னா எது வந்து ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சப்ளிமெண்டரி, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இட் இஸ் ராங். alternate interior angles supplementary, alternate interior angles equal தான் நம்ம படிச்சிருக்கோம். So it is wrong statement. Next, alternate exterior angles supplementary, alternate exterior angles equal தான் படிச்சிருக்கோம். So it is wrong statements. Interior angles on the same side of the transversal are supplementary. So it is true option. சரியா? Interior angles on the same side interior angles அதுதான் என்னது, சப்ளிமெண்டரி. ஸோ இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், ஆல்வேஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஒன், இன் த டயக்ராம் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் எக்ஸ்? எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இங்கே 65 டிகிரி இப்படி தானே, இங்கே 65 டிகிரி அப்படின்னா இப்போ இங்கே என்ன வந்துடும், இங்கே 65 டிகிரி அப்படின்னா, சரி இங்கே 65 டிகிரினா 3 வந்து என்ன செஞ்சிடும், 65 டிகிரி வந்துடும். சரியா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அப்போ 365 டிகிரி. 365 டிகிரி இப்போ இந்த ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 180 டிகிரி அப்படி தானே. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்,
3x minus 17 plus 65 degree is equal to 180 degree. சரியா? ஸோ 3x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 65ல் 17 போனால் 65ல் 10 போனால் 55. 55ல் 7 போனால் 55ல் 7 போனால் 48. ஓகேவா? 48 is equal to 180 degree. 80 degree. ஸோ 3x மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 180லேருந்து மைனஸ் 48 டிகிரி. 48 சப்ராக்ட் பண்ணோம்னா 132 கிடைக்குமா? 132. ஸோ 3x வந்து 132 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்? 132வை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 4 3s are 12, ரிமைண்டர் 1 இருக்கும், 12 ஆயிரும். 4 3s are 12. ஸோ 44 degree. Answer is 44 degree. ஓகேவா? Are you understand? ஸோ இதோட உங்களுக்கு தியரிட்டிக்கல் முடிஞ்சுது. சரியா? தியரம்ஸ் சம்ஸ்லாம் முடிஞ்சுது. இனி கன்ஸ்ட்ரக்ஷன் போகணும் நம்ம. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆங்கிள்ஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படி அதை பற்றி தான் நம்ம என்ன செய்யணும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், be safe in our home, obey your parents. God bless you. Thank you, students.